வணக்கம். வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சர்ஜரியிலேருந்து ரெக்கவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் டாக்டர் ஸ்விம்மிங் பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அவங்க ஸ்விம்மிங்கை சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் அப்படிங்கிறது ஒரு லோ இம்பேக்ட் கார்டியோ எக்ஸசைஸ். அது என்ன லோ இம்பேக்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 120 கிலோ இருக்காரு, அவர் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஜாகிங் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஜாகிங் போகும்போது அந்த எலும்பு ஒரு ஜாயிண்ட் மேலே இன்னொரு ஜாயிண்ட், அந்த எலும்பு உரசுறதுல ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு 70 கிலோ பர்சன்ட் ஜாகிங் போகிறதுக்கும் 120 கிலோ பர்சன்ட் ஜாகிங் போகிறதுக்கும். இதே ஸ்விம்மிங் அவரை பண்ண சொன்னேன் அப்படின்னா, வாட்டரே அவரோட வெயிட்டை தூக்கிடுது அப்படிங்கிறதுனால ஜாயிண்ட் ஃப்ரிக்ஷன் ஆகிற பாசிபிலிட்டி கம்மி. இதை தான் நாங்கள் லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம். போன்லையும் ஹெவி லோடு விழாது. ஓகேவா? ஸோ இது ஒரு லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ். ஆனால் அட் த சேம் டைம் அது ஹார்ட்டுக்கு பயங்கர குட்டான ஒரு எக்ஸசைஸ். எப்படி? ஹார்ட்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், கார்டியாக் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஆக மொத்தம் ஹார்ட்டுக்கு ஓவராலாக ஒரு எஃபிஷியண்ட்டான ட்ரைனிங். இதை பண்ண ஹார்ட் எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் ஆகும், அதாவது எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்யாத போது உங்கள் ஹார்ட் ரேட் 50, 40 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அந்த அளவுக்கு உங்கள் ஹார்ட்டை ஸ்டேபிளாக வைக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட் ஸ்விம்மிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்கு குட் எக்ஸசைஸ், கார்டியாக் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குட் எக்ஸசைஸ். இன்னொன்று, ஆனால் ஸ்விம்மிங் பண்ணால் மசில் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, தயவுசெய்து சொல்லுங்கள், ஸ்விம்மிங் பண்ணுறதுனால மசிலோட என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன என்டியூரன்ஸ்? அதாவது ஒருத்தர் 5 கிலோ வெயிட் தூக்குங்க, 10 கிலோ வெயிட் தூக்குங்க, 20 கிலோ வெயிட் தூக்குங்க அப்படின்னா அது அவங்களோட ஸ்ட்ரென்த்தை அசஸ் பண்ணுறோம். இதே 5 கிலோ வெயிட்டை நீங்கள் எவ்வளோ நேரம் தூக்குறீங்க அப்படின்னு அசஸ் பண்ணுறது தான் என்டியூரன்ஸ். ஸோ ஸ்ட்ரென்த்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதை விட ரொம்ப முக்கியம், என்டியூரன்ஸ்க்கு ஸ்விம்மிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது, என்டியூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இன்னொன்று, உடம்புல இருக்க எல்லா மசிலும் அட் அ டைம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுனால உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரென்த், என்டியூரன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, இது 3 டெவலப் ஆகும்போது உங்களோட மசில் லுக் ரொம்ப அழகாக இருக்கும். இதனால தான் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்கள ஸ்விம்மிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லோ இம்பேக்ட், நல்ல மசில் லுக் கொடுக்கக்கூடியது, அட் த சேம் டைம் உங்கள் ஹார்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டரில் சர்ஜரி பண்ணியிருக்கோம், இல்லை நீல சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சர்ஜரி பேஷண்ட்ஸை கூட நாங்கள் ஹைட்ரோதெரப்பி போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோதெரப்பினா ஒரு வார்ம் ஹீட்டட் பூலில் பேஷண்ட்டை இறக்கி விட்டு நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே நடங்க அப்படின்னு சொல்லுவோம். எதனால? ஒரு 100 கிலோ இருக்கிற பர்சனோட பாடி வெயிட்டை தண்ணி பாதி எடுத்துருச்சு அப்படின்னா அவங்களோட ஜாயிண்ட் மூவ் ஆகும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு அந்த லோடை ஃபீல் பண்ண மாட்டாங்க, வெயிட்டை ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதனால பெயின் ஃப்ரீயாக அவங்களோட மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால தான் சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுக்கும் அவங்களோட ரெக்கவரிக்காக ஸ்விம்மிங் பூல் போங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறது. இது எல்லாம் தாண்டி இது ஒரு வாட்டர் பேஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் எக்ஸசைஸுங்க. ஆஸ் அ ஹோல்சமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபிசிக்கல் அண்டு மென்டல் வெல்பீயிங்க்கு ஸ்விம்மிங் ஒரு அற்புதமான எக்ஸசைஸ். அதனால தான் ஸ்விம்மிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பாடி எந்த இம்பேக்டும் இல்லாமல் உங்களோட ஹார்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும், உங்களோட மசில் லுக் பெட்டராகிறதுக்கும், நீங்கள் மென்டலாக வெல்பீயிங்காக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு அற்புதமான எக்ஸசைஸாக இதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணுங்கள். நன்றி.